அனைவருக்கும் வணக்கம். ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறதுக்காக சாந்து அரைக்கிறதுக்காக வெங்காயம் ஒரு 50 கிராம் வெங்காயம் உரித்து கழுவிட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன், வரமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு அதையும் எடுத்து வச்சு மிக்சியோட ஜாரில் போட்டு நெகுன்னு அரைக்கணுங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட்டுக்காலை வெட்டி 10 விசில் விட்டுருந்தேங்க. இது பச்சை காலம் இருக்குங்காட்டி சீக்கிரம் வெந்துருச்சு. அரைச்ச சாந்தை இந்த வெந்த ஆட்டுக்காலில் போட்டுடணும். ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டு தாளிக்கணுங்க. தாளித்த உடனே அந்த ஆட்டுக்கால் குழம்புல எடுத்து ஊற்றிடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசம் போடுற வரைக்கும் கொதிக்க வைக்கணுங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நான் வடை சட்டியிலே தான் போட்டிருக்கேன். நல்லா குழன்னு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக குழம்பு வச்சுங்க. இதையே 2 நேரம் சாப்பிட்டோம். தேங்க்யூ.